தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஒரு 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில், இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த கட்சியுடைய தலைவர் விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது உற்று கவனிக்கப்படும். இந்த பொதுக்குழு அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய விதிகள் படி நடக்கக்கூடிய விஷயம். பட் ஆனால் இதன் மூலமாக ஈ கேன் சென்ட் அ மெசேஜ். என்னெல்லாம் மெசேஜ் அவர் அனுப்புவார் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு மெசேஜ் நான் ஒரு ஈஸி கோயரில். இப்போ கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார். அவருடைய கட்சி பார்ட்டி வைஸு பூத் வைஸ் ஆர்கனைஸ் ஆகவே இல்லை. டோட்டலாக தமிழக அரசியலில் 2 கட்சி தான் பூத் வைஸ் ஆர்கனைஸ் ஆன கட்சி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. விஜயகாந்த் கூட 50% தான் அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது பூத் வைஸ்ன்னு. இப்போது நான் அரசியலுக்கு வரப்போகிறேன். நிரந்தரமாக நான் ஐஎம் அ பர்மனன்ட் பிளேயர். ஏதோ அரசியலுக்கு டக்குன்னு போகக்கூடிய ஆள் இல்லை. நான் ஐஎம் அ பர்மனன்ட் பிளேயர். இந்த பொதுக்குழுலேருந்து பிக்சர்ஸை பார்க்குறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அவங்களுடைய தாய் தந்தையர்லாம் வந்திருக்கிறாங்க. தாவேகா சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள். ஐ எம் நாட் அன் ஈஸி கோயர் அப்படின்னு அவர். ஐ எம் நாட் அ ஈஸி கோயர் அண்ட் ஐ எம் அ பெர்மனன்ட் பிளேயர். ரைட்டா? யூ கேனாட் ஜஸ்ட் ப்ரஷ் மீ அவுட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் ப்ரூஃப் பண்ணுறாரு. இன்னொன்று, அமைப்பு ரீதியாக அவரை கொண்டு வர்றார் கட்சியை. அமைப்பு ரீதியாக அந்த கட்சிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப ப்ரிமெச்சூரு, ஃபுல்லாக ரசிகர் மன்றங்களாக இருந்தவங்க. ரைட்டா? இப்போ விஜயோட ரசிகர் மன்றம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதன் மேலே அவங்க கட்டமைக்கிறாங்க. இப்போது ஒரு காலத்தில் விஜயோட போய் ஃபோட்டோ எடுக்கணுன்னா 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் வந்தது. ரசிகர் மன்றம் தானே, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருந்தது. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியாக வரும்பொழுது அதுக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் வேறு 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 மாறுது. ஸோ யூ வாண்ட் டு மேக் எ பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் ஃபார் த பார்ட்டி. ஒன்று. ரெண்டாவது, பொலிட்டிக்கலாக அவர் என்ன டிசைட் பண்ண போகிறார். 2. இந்த 2 விஷயங்களுக்குள்ளே என்ன ப்ளே நடக்க போகுது. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாலின் சொல்லுவார், ஜோசப் ஸ்டாலின், அமைப்பு தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கட்சிக்கு அமைப்பு தான் முக்கியமான விஷயம். ஒரு நல்ல அமைப்பு இல்லாமல் ரெவல்யூஷனே பண்ண முடியாது அப்படின்றது அவருடைய தியரி. ரைட்டா? அந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பை இல்லாமல் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த அமைப்பை ஃபார்மிடபுளாக நான் கொண்டு போகிறேன். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.